ட்ரோப். ட்ரோப்லயே ரெண்டு ட்ரோப் இருக்கு. ஒன்னு ஃபிகரேட்டிவ், ஒன்னு லிட்ரிஞ்சியல். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிகரேட்டிவ் அப்படி பார்க்கலாம். ஃபிகரேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வந்து இந்த ட்ரோப் எப்படி வருது அப்படிங்கறதான் பார்ப்போம். இப்போ ஃபிகரேட்டிவ்ல வந்து ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு போயம்ல தான் நம்ம ஃபிகரேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப வந்து ஒரு போயம் லைன் வந்து எப்படி வந்து அந்த ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி அங்க மீனிங் மாறுது, அங்க டேர்ன் ஆகுது. அதே போல ஒரு ஸ்டாண்டர்ட் மீனிங் கொடுக்குது ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். அந்த ஸ்டாண்டர்ட் மீனிங்க டிபெண்ட் பண்ணி எப்படி வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குதோ அதுதான் வந்து இந்த ட்ரோப் அப்படின்ட்டாங்க. அந்த எஃபெக்ட் தான் இந்த ட்ரோப் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிகரேட்டிவ்ல ஸ்டாண்டர்ட் மீனிங்கோட எஃபெக்ட் தான் ட்ரோப் அப்படின்னு ஃபிகரேட்டிவ்ல ட்ரோப்பை மென்ஷன் பண்றாங்க. இதுதான் வந்து இதோட மீனிங். ட்ரோப்பின் லிட்ரிங்கல் அப்படின்னா என்னன்னா, இது பேஜ் நம்பர் 224ல இருக்கு. இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம டிராமா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எதை பிளே ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம பைபிள்ல வந்து அததான் வந்து ஒரு ரீப்ரசன்ட் பண்ணணும். பைபிள்ல இருக்க மேட்டர்ஸ் தான் ஒரு டிராமாவா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை வந்து டிராமாசேஷன் பண்ணி பிளேவா ஆக்ட் பண்ணாங்க ஸ்டேஜ்ல. நிறைய குயின் பீரியட்ல அப்படிதான் அதை ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஓனா ரைட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆத்தர்ஸ்லாம். அதுக்கு முன்னாடி பைபிள்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ரீப்ரசென்ட், இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து பைபிள் வச்சுதான் ரீப்ரசென்ட் பண்றாங்க. அதுல இந்த ட்ரோப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, whom are you seeking? அதாவது பைபிள்ல ஒரு வேர்ட் இருக்கும். கிரைஸ்ட் வந்து இறந்ததுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு மேரி போய் பார்க்க போவாங்க. அப்ப வந்து ஒருத்தர் வந்து கேட்பாரு, நீங்க யார் பார்க்க போகும்போது ஜீசஸ் அங்க இருக்க மாட்டாரு, 3 நாள் வீட்டுல இருந்துருவாரு. அப்ப அங்க இருக்க மாட்டாரு. அந்த 3 மேரிஸ வந்து இது பண்றதா இந்த ட்ரோப் அப்படின்னு பைபிள்ல, அதாவது லிட்ரிங்கல் அப்படிங்கிற டேர்ம்ல இந்த ட்ரோப்பை டெஃபினிஷன் பண்றாங்க. அதாவது குவான்டிட்டிஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு வேர்ட் வரும். அது வந்து பைபிள்ல இருக்கு. இந்த ட்ரோப் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த 3 பேர், அந்த 3 மேரிஸ வந்து கிரைஸ்ட போய் தேடினாங்க அப்படிங்கறத இந்த ட்ரோப் வந்து மீன் பண்ணுது. அங்க ஒரு டேர்னிங் ட்விஸ்ட் பாயிண்டா வந்து இங்க சொல்றாங்க ட்ரோப். இதுதான் வந்து ட்ரோப். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ரிபண்டஸ். அது வந்து பேஜ் நம்பர் 67ல இருக்கு. ட்ரிபண்டஸ் அப்படின்னா எதுல வருது அப்படின்னா, கோர்ட்ரி லவ் அந்த இதுல வருது. இது ஒரு என்ன லவ் அப்படின்னா, அந்த கோர்ட்ரி லைவ்ல போயட்ஸ் வந்து எப்படி எழுதிருப்பாங்க, அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி எழுதிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. இது ஒரு இப்போ ட்ரிபண்டஸ் அப்படின்றது ஒரு சவுத் பிரெஞ்சுல இருந்து இந்த டேர்ம் எடுத்திருக்காங்க. ஒரு ரிலிக்கட் போயட்ஸ் வந்து மென்ஷன் பண்றதுக்காக, இல்ல போயட்ஸோட மியூசிஷியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம், அதை வச்சு சொல்றாங்க. அதாவது அந்த கோர்ட்ரி லைவ், அந்த கன்வர்சேஷன், அந்த கோர்ட்ரி லைவ் கான்வர்சேஷனை வந்து டெவலப் பண்றதுக்காண்டி இந்த ட்ரிபண்டஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11th century to 12th centuryல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பீரியட்ல இருந்து ட்ரிபண்டஸை வந்து யூஸ் பண்ணி இந்த கோர்ட்ரி லவ் கான்வர்சேஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ட்ரிபண்டஸ். அந்த லிரிக் போயட்ஸ் மூலியமா, அந்த வேர்டிங் மூலியமா இந்த கோர்ட்ரி லைவ் கான்வர்சேஷனை இது மூலியமா டெவலப் பண்ணியிருக்காங்க. அதான் ட்ரிபண்டஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைப்போலாஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். டைப்போலாஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் பேஜ் நம்பர் வந்து 182. இது என்ன அப்படின்னா, டைப்போலாஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னா, பைபிள்ல 2 டெஸ்டமெண்ட் இருக்கு, நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட். இந்த தியரி வந்து எதை சொல்லுது அப்படின்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல உள்ள பர்சன்ஸ், ஆக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் இதை வந்து வியூ பண்றது வந்து ஃபிகரேட்டிவ் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல உள்ள பர்சன், ஆக்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ் அதை வந்து வியூ பண்றது ஃபிகரேட்டிவ். அதே மாதிரி
இது வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஹிஸ்டாரிக்கல் ரியாலிட்டிஸ் என்ன நடந்திருக்கோ அதை வந்து ஹீப்ரூல வந்து பைபிள் எழுதியிருப்பாங்க. அந்த ஈவெண்ட்ஸ் தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரியாலிட்டிஸ்ல கொஞ்சம் இன்னும் வந்து நிறைய இது வந்து அதுக்கப்புறம் வந்து நியூ டெஸ்டமெண்ட் வந்துச்சு. நியூ டெஸ்டமெண்ட் வந்து சென்ட் பால் எழுதியிருக்காரு. அவர் வந்து இன்னும் அதை வந்து இன்னும் இது பண்ணியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை வந்து இன்னும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நியூ டெஸ்டமெண்ட்ல நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நியூ டெஸ்டமெண்ட்லயும் பர்சன்ஸ், ஆக்ஷன், ஈவெண்ட்ஸை வந்து இன்னும் இது பண்ணியிருக்காங்க. அதாவது அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கும் சிமிலரா இருக்கும். ஆனா வந்து அதுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ளத நியூ டெஸ்டமெண்ட்ல கொடுத்துருக்கனால இது ப்ரீ ஃபிகரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த டைப்போலாஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டைப்போலாஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்னா ரெண்டு இது இருக்கு. நியூ ஓல்ட் டெஸ்டமெண்டோட பர்சன், ஆக்ஷன், ஈவெண்ட்ஸை வந்து வியூ பண்றது ஃபிகரேட்டிவ், அதாவது ரியல் அதாவது ஹிஸ்டாரிக்கல் ரியாலிட்டிஸ் வந்து அப்படியே வியூ பண்றது. நியூ டெஸ்டமெண்ட்டை வியூ பண்றது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ளதை வந்து பத்தி சொல்லியிருக்காங்க நியூ டெஸ்டமெண்ட்ல. அதுல உள்ள பர்சன்ஸ், ஆக்ஷன், ஈவெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டைப்னு எதை சொல்றாங்கன்னா இதுல இந்த டேர்ம்ல தான் கீழே வருது. டைப் இன் பிபிலிக்கல் இன்டர்பிரேஷன்ல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஓல்ட் டெஸ்டமெண்டோட ஃபிகரேட்டிவும் நியூ டெஸ்டமெண்டோட ஃபிகரேட்டிவும் வந்து கோரிலேட்டிவா இருக்கும். ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபிகர்ஸ் சொல்றது டைப்ஸ், லேட்டரா வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல உள்ள ஃபிகர்ஸ் வந்து இது பண்றது ஆன்டி டைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல டைப் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்லோட ஃபிகரை கால் பண்றது டைப்ஸ், நியூ டெஸ்டமெண்ட்ல உள்ள ஃபிகரை கால் பண்றது ஆன்டி டைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டைப்பிங் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேஜ் நம்பர் 48ல இருக்கு. டைப்பிங் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிளாட் கேரக்டரா வந்து இதை சொல்றாங்க. அதாவது ஒரு மீடியேட்டர் கேரக்டர் மாதிரி பிளாட் கேரக்டர். ஆல்சோ டைப் அதாவது 2 டைமென்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து அவங்க நார்மலாவும் இருப்பாங்க, அதே சமயத்துல ஒரு நார்மல் பர்சனாவும் இருப்பாங்க, அதே சமயத்துல வந்து ஒரு காமிக்கா கூட இருப்பாங்க. ஒரு 2 டைமென்ஷனல் பர்சனா இருப்பாங்க. உள்ள ஒருத்தவங்க வெளியே ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைப் இது கேரக்டர்ல வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. ட்ரூத்னு எதை சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு ட்ரூத் இன் ஃபிக்ஷனல்ல கேட்டிருக்காங்க. ஃபிக்ஷனல்ல எது ட்ரூத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து பிலாசபர், லிட்டரரி கிரிட்டிக்ஸ் அவங்கெல்லாம் வந்து அதாவது கிரிட்டிக் பண்ணுவாங்க. இல்லைன்னா பிலாசபரே அவங்களுக்குள்ள அவங்க கேட்டுக்குவாங்க இது வந்து ட்ரூத்தான இதா. இப்போ ஒரு ஃபிக்ஷனல்னா எல்லாமே இமேஜினரியா இருக்கும். அதுவே வந்து ஒரு இல்யூஷன்லயே ஒரு ரியாலிட்டி இருக்கா, ஒரு ட்ரூத் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறது, ஒரு ட்ரூத் வேல்யூ அதுல இருக்கா அந்த இமேஜினரியில, அந்த ஃபிக்ஷன்ல ஒரு ட்ரூத்தான வேல்யூ ஏதாவது வேல்யூ கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதா இந்த ட்ரூத் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன். அதாவது அந்த ஃபிக்ஷனல் டெக்ஸ்ட் வந்து ட்ரூத்தா இருக்கா அதை வந்து கன்சிடர் பண்றாங்க. கொஸ்டின் கேட்கறாங்க இது ட்ரூத்தா, இந்த டெக்ஸ்ட் வந்து ட்ரூத்தா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுதான் இங்க ஃபிக்ஷனல்ல இதுதான் ட்ரூத். அந்த கிரிட்டிக் ஆனவங்க இல்லைன்னா பிலாசபர் ஆனவங்க